கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இந்த அருமையான இந்த கூடுகையில் வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக இந்த நாளிலே பாதாளத்தின் கட்டுக்களை உடைத்தீரே என்கிறதான இரண்டாவது காரியத்திலிருந்து கர்த்தர் எப்படி தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து ஜெயம் எடுக்க போகிறோம், பாதாளத்தின் வல்லமையில எப்படி நாம் அதை தோற்கடிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆவியை பலத்தை கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்காய் நம்மளை நாமளே ஆர்வத்தோடு கேட்கும்போது நிச்சயமாய் பாதாளத்தின் கட்டுக்களை உடைக்கிற தேவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மாத்திரம் பயன்படுவதாக. ஏன்னா பாதாளத்தின் வல்லமைகளுக்கு பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி அது கிரியை செய்யும். அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வசனம் 5 எடுத்து வாசிக்கும்போது அங்கே தாவீது சொல்லுகிறத கவனிக்கிறோம். அவனுக்கு விரோதமாய் சவுல், அப்சலோம் இப்படி மனிதர்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும்போது தாவீது அந்த இடத்துல வேதனையோடு கதறுவதை நாம் பார்க்கிறோம். தாவீது 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 எடுத்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. அங்கே தாவீதினுடைய வேதனையை அவன் சொல்லி அவன் கதறுகிறத பார்க்கிறோம். பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விதமான கட்டுக்கள் இருந்தாலும் மரணத்தின் கட்டை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கணும். அதே போல பாதாளத்தின் கட்டுக்களையும் தேவன் உடைக்க வேண்டும். அல்லேலூயா. பாதாளத்தின் கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது வேதனையோடு கூட கதறுகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாதாளம் ஜெயிக்க முடியாது, தேவ பிள்ளைகளை தோற்கடிக்க முடியாது. சபையில் வருகிறதான உங்களை தேவன் கட்டுவதனாலே, சபைக்கு அடுத்த காரியங்களில் உண்மையாய் வாழ்வதனாலே பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாது என்று இயேசு கிறிஸ்து அருமையாய் வல்லமையாய் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு அருமையான வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் கூட சொல்லுவதை, கொரிந்தியரில் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் ஜனங்களை இடிப்பதற்கு வரல, ஊன்ற கட்டும்படித்தான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கட்டுவதற்கு கிருபை செய்யும்போது இந்த பாதாளத்தின் வல்லமை எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆனால் தாவீது நாட்களிலே மனிதர்கள் மூலமாய் அவனுக்கு வந்த நெருக்கங்கள், வேதனைகள், துன்பம் அநேகமாக இருந்தது. அல்லேலூயா. அநேகமாக இருந்தது. ஆனால் அந்த பூமியில் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கும்போது லூசிபருக்கு இருந்ததான பெருமை நிமித்தமாக அந்த மேலே இருந்தவன் ஆண்டவருக்கு மேலாக அவன் சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும் என்று திட்டம் போடும்போது அந்த லூசிபருடைய பெருமையை தேவன் பார்த்து அவனை கீழே தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அவனோடு சேர்ந்த தூதர்களும்
அவனுக்கு தேவையானவர்களையும் அங்கே இருந்து இழுத்து கொண்டு வந்தான். அவனுக்காக வைக்கப்பட்ட அந்த பாதாளம், அந்த பாதாளத்தில் இருக்கிற வேதனையை பார்க்குறோம். இந்த பூமியில் ஆடம்பரங்கள், ஆட்டங்கள், பாட்டங்கள் எல்லாம் இச்சையோடு வாழ்ந்த மக்களும் இந்த பாதாளத்துக்குள்ளே போகும்போது அந்த லூசிபரை கேட்டதே போல, அல்லேலூயா, ஆமாம், நீயும் எங்களை போல பலட்சயமானாயோ, எங்களுக்கு சமமானாயோ என்று பாதாளத்துக்குள்ளே போன ஜனங்களை பார்த்து கேட்கிறத போல சபைக்கு வந்தவர்களும் பாதாளத்துக்குள்ளாக கடந்து போயிடக்கூடாது. தேவனை அறியாத ஜனங்கள் பாதாளத்தில் இருக்கும்போது சபைக்கு வந்தவங்க, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, பின்மாற்றத்தினால ஏதோ ஒரு பாவத்தினால ஏதோ ஒரு பிரச்சனையினால இந்த தேவனை மறந்து பின்மாற்றத்துக்குள்ளாகி அவர்கள் பாதாளத்துக்குள்ளே போகும்போது நம்முடைய சொக்காரர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் என்ன செய்வாங்க, நீ சபைக்கு போன, நீ எங்களை விட நீ பயங்கரமான ஆளாக இருப்பையோ, நீ எங்களை விட நீ பாவம் செஞ்சிட்டியோ என்று நம்மளை பார்த்து பாதாளத்தில் உள்ளவர்கள் கேட்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதாளத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 14 அதிகாரம் அதில் 9லிருந்து 11 முடிய வாசிக்கிறேன், அதில் 15 வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுவதாக. கீழே இருக்கிற பாதாளம் உன்னின் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன்னின் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் பலட்சயமானாயோ, எங்களுக்கு சமமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. வசனம் 15 எடுத்து வாசிக்கும்போது, ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலேயே தள்ளுண்டு போனாய். அல்லேலூயா. பெருமை உள்ள சாத்தான் கூட்டங்களுக்குத்தான் தேவன் ஒரு பாதாளத்தை ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் உள்ளவங்களை, பெருமை உள்ளவங்களை, தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்திக்காதபடி தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்கிற ஜனங்கள் பாதாள குழிக்குள்ளாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை இருக்குது. சொகுசாய் வாழ வேண்டியவங்க புழு மெத்தையில் படுப்பாங்களாம், பாம்பு தோலை கொண்டு மூடிக்கொள்வார்களாம். பூச்சி தான் அவங்களுக்கு போர்வை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சுகபோகமாய் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், பண செல்வத்தில் வாழலாம், புகழில் வாழலாம். ஆனால் தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது தான் நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் பசியில்லாத வாழ்க்கை, கண்ணீராத வாழ்க்கை, தாகமில்லாத வாழ்க்கை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வலது வருஷத்திலே பரலோகத்தில் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிற இடத்துக்கு போவதற்கு நாம் சரியாய் நடத்தப்பட வேண்டும். பாதாளம் நம்மளை என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ள விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளம் கொடிய வேதனை உள்ளது. பாதாளத்தில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அலறல்கள், கூக்குரல்கள் எல்லாம் உண்டாகும்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் வாழ்க்கையில் பாருங்க, இந்த பூமியில் இருந்த பெருமையினால் ஆண்டவரோடு இருந்த அந்த ஆராதனைக்கு உரியவராய் நானும் இருப்பேன், நானும் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று மேலே இருக்கிற அந்த வசனங்களை ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது அவனுடைய பெருமை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்தார். அவனை பாதாளத்துக்கு நேராய் தேவன் தள்ளிவிட்டார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாதாளம் ஒன்றும் சுகபோகமான வாழ்க்கை அல்ல. அந்த மாதிரி இடத்துக்கு அந்த பிசாசனவன் தள்ளப்பட்டதுனால
அவனுடைய இடத்துக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்த வல்லமைகள் இன்னைக்கும் சபைக்குள்ள தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த ஆவிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மளை பிசாசானவன் எந்த அளவில் வந்து தாக்குறான், உலகத்தின் மூலமாகவா, இல்லை பாவத்தின் மூலமாகவா, ஏதோ ஒரு பெருமையின் மூலமாகவா, இது பொருளாதார இச்சையின் மூலமாகவா, எந்த விதத்தில் தாக்குறான் என்பதை புரிந்து கொண்டு அவனை ஜெயம் எடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. பாதாளத்துக்கு நேராய் சில கூட்டங்களை இழுப்பதற்கு அவன் சுற்றி திரிகிறான். பாதாளத்தை கொண்டு அவன் ஜெயம் எடுப்பதற்கு சாத்தான் வகைதேடி சுற்றி திரிகிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு வர்ற பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமென்று தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் வல்லமைகள் ஜெயம் எடுப்பதற்கு சுற்றி திரிகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சாத்தானை பார்த்து, சாபங்களை பார்த்து, பாவங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நீ என்னை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறவன், நான் துதிக்கிறவன், சபையில் உண்மையாக இருக்கிறவன், சத்தியத்தின்படி வாழுகிறவன். அல்லேலூயா. இப்படி பேசுகிற பிள்ளைங்க தைரியமாக பேசலாம், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானை பார்த்து, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தின் கட்டுக்களை எனக்காக என் தேவன் உடைத்தார் சிலுவையில். அல்லேலூயா. என் பாவ கட்டுக்களை தேவன் சிலுவையில் உடைத்தார். என் சாப கட்டுக்களை தேவன் சிலுவையில் உடைத்தார். என் அக்கிரமங்களுக்காக என் தேவன் ஒருக்கப்பட்டார். என் காயங்களுக்காக தேவன் காயப்பட்டார் என்று நாம் உண்மையாய் தேவனுக்கு உண்மையாய் இருந்து அவருடைய காரியங்களை கை கொண்டு, எனக்காக ஒரு தெய்வம் பலியாயிருக்கிறார், என்னுடைய பாதாளத்தின் கட்டுக்களை உடைப்பதற்கு, நான் பரலோக வாசியாய் வாழ்வதற்கு என் ஆண்டவர் எனக்காய் அல்லேலூயா கட்டுக்களை உடைத்தார். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, அங்கே பெத்துவேலுடைய மகள் ஈசாக்குக்கு வாழ்க்கைப்படும்படி ரெபேக்காளை வாழ்த்தி அனுப்புகிறாங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற போகிறவங்க, அவரால் பெருக போகிறவங்களை குறித்து அவங்க ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சத்துடைய வாசல்களை சுதந்தரிப்பார்கள். நம்ம பாதாளத்தின் வாசலை சுதந்தரிப்பதற்காக சபைக்குள்ளே வரலை, தேவ வார்த்தையை நம்ம கை கொள்ளலை. நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பரிசுத்தம், இது எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரெபேக்காளை போல அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சத்ருனுடைய வாசல்களை சுதந்தரிப்பேன் என்று கடந்து போங்க. பாதாளத்தை ஜெயிப்பேன், சத்துடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் தான் முக்கியங்க. வாழ்க்கையில் கண்ணீர் கொடுக்கிற சாபங்களுக்கும், பிசாசுடைய வல்லமைகளுக்கும், மந்திரங்களுக்கும், மாந்திரங்களுக்கும் பயந்து வாழக்கூடிய பிள்ளைகள் அல்ல. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. எனக்காய் என் ஆண்டவராக இயேசு பாதாளத்தின் கட்டுக்களை உடைத்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியாவில் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சோம்னா, பாதாளம் என்பது ஒரு சங்காரத்தின் ஆவிகள். அல்லேலூயா. பாதாளம் என்பது ஒரு சங்காரத்தின் ஆவிகள். அல்லேலூயா. பாதாளம் என்பது வேதனைக்குரிய இடங்கள்.
அந்த இடத்துல ஜனங்கள் ஆசீர்வாதமாய் சுகமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. பாதாளம் என்பது ஒரு வேதனையான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல அந்த இடத்துக்குள்ள ஜனங்கள் கடந்து போகாதபடிக்கு தேவனுடைய ஜெயம் நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதனைப்படாத வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அல்லேலூயா. பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அல்லேலூயா. பாதாளமே உன் சங்காரம் எங்கே? உன் வாதை எங்கே? ஆண்டவர் நம்மளை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். மீட்பார். நம்புகிற ஜனங்களுக்கு மீட்பு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். சபையில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். தேவ ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. சிறைப்பட்டு போன ஜனங்களுக்கு மீட்பு உண்டு. கட்டுண்ட ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. சாபத்தில் அகப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு உண்டு. வாதையில் அகப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு மீட்பு உண்டு. அல்லேலூயா. பாதாளமே, அல்லேலூயா, உன் சங்காரம் எங்கே? அல்லேலூயா. இந்த சங்காரம் எங்கே வந்தது தெரியுமா? இந்த வாதைகள் எங்கே வந்தது தெரியுமா? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த 10 வாதைகளில் ஒரு வாதை, அல்லேலூயா, ஆமாம், அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அந்த இரத்தத்தை தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் வசிக்கிற வீடுகளிலே நிலைக்கால் சட்டத்திலே பூசின குடும்பத்தை சங்காரத்தூதன் தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிலைக்காலிலே ஆண்டோட ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை கடந்து சங்காரத்தூதன் போய்விடுவான். நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறியப்பட்ட பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தம் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட வேண்டும். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில், வேலை ஸ்தலத்தில், நீங்கள் செய்கிற தொழில் ஸ்தலத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், பூசப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வாதைகளும் சங்காரங்களும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யாது? அணுகாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சங்காரங்கள், சங்காரத்தின் ஆவிகள், சங்காரத்தின் வல்லமைகள், சங்காரத்தின் ஏவல், சங்காரத்தின் செய்வின, சங்காரத்தின் மந்திரவாதங்கள், சூனியங்கள் ஆளுகை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் எங்கள் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் குடும்பத்தின் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகள் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் தொழில் ஸ்தலத்தின் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் பொருளாதாரத்தின் மேலே, இயேசுவின் ரத்தம் எங்கள் வாகனத்தின் மேலே. அல்லேலூயா. சங்காரத்தினுடைய வல்லமைகளுக்கு, ஆவிகளுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 23 கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைகள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவொட்டாமல் வாசல் படியை விலக்கி கடந்து போவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட சங்காரங்களும் வராது. அல்லேலூயா. வாசற்படியை விலக்கி கடந்து போவார். எகிப்திய ஆவிகளுக்குத்தான் கர்த்தர் வாதையை உண்டாக்குவார். தேவ பிள்ளைகளுக்கு சங்காரம் இல்லை, சாபம் இல்லை,
தேவன் கடந்து போய்விடுவார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற ஜனங்கள், எழும்புற சாத்தான், எழும்புறதான வல்லமைகளுக்கு விரோதமாக என் ஆண்டவர் வாதையை உண்டாக்குவார். தேவ பிள்ளைகளுக்கோ ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து அவர்களை விட்டு கடந்து போகிற தேவனாக்கிறார். சங்காரம் ஆண்டவருடைய வல்லமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், வெளிப்படுத்தும் விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 1 - 3 முடிய வாசிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையில் இருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பாதாள குழி திறக்கும் போது அங்கே வெட்டுக்கிளிகள் கடந்து வருகிறதாம். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு பூமியில் இருக்கக்கூடிய தேள்களுக்கு ஒப்பான கொடுக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்குகள், தேள் கொட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? வேதனை வரும்ல. அந்த வேதனையை உண்டாக்கும்படி, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வேதனையை பெருகும்படி, தேவ பிள்ளைகளை பின்மாற்றமாய் உண்டாக்கும்படி, தேவ பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு, வேதனைப்படுத்தும்படிக்கு, துன்பப்படுத்தும்படிக்கு அந்த பாதாளத்திலிருந்து வந்த அந்த வெட்டு கிளிகளுக்கு இந்த பூமியில் உள்ள அந்த தேளுகளுக்கு ஒப்பான கொடுக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஜனங்களை வேதனைப்படுத்தணும், ஜனங்களை அழிவுக்கு நேரம் நடத்தப்பட வேண்டும், பாதாளத்துக்குள்ளே இழுக்கப்பட வேண்டும், புழுமத்தில் படுக்க வைக்க வேண்டும், அவங்களுக்கு பூச்சி போர்வையாக இருக்க வேண்டும், என்னோடு சேர்ந்த ஒரு கூட்டங்களை இழுப்பேன் என்று சொல்லி சாத்தான் பாதாளத்தின் வல்லமை ஜனங்களுக்கு விரோதமாக மேற்கொண்டாலும் ஆண்டவர் இன்னைக்கு உடைக்கிறார். நம்புறவங்க கையில் தட்டுங்க, நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம், ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் கட்டுக்களை என் ஆண்டவர் உடைத்து விட்டார். பாதாளமே உன் சங்காரம் எங்கே? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம், அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். பாதாளம் மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா பாவம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அல்லேலூயா, பொருளாசை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. எத்தனையோ நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா எந்த சாபங்களும், எந்த பாவங்களும், எந்த மரணங்களும், எந்த பாதாளமும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அதே 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மேலும் அவர்களை கொலை செய்யும் படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது, மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், கொலை செய்வதற்கு இந்த பாதாளத்திலிருந்து வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவங்களை சில மாதங்கள், 5 மாதங்கள் இல்லை 10 மாதங்கள், சில வாரங்கள், சில நாட்கள் சாத்தானுடைய வல்லமைகள் தாக்கம் இருக்கிற குடும்பங்களுக்கு வேதனை சொல்லுவாங்க. கை அப்பா வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, சரீரத்தில் பிரச்சனை, ரத்தத்தில் பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை, கணையத்தில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை,
இப்படி அநேக பிரச்சனைகள், வேதனை 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 வேதனைனே சொல்ற. ஆமாம், அதுக்கு ஒரு வல்லமை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கான்? தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல இருக்குமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பாதாளத்தின் வல்லமை தேளுக்கு ஒப்பான வேதனையை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி இந்த பூமியில் பாதாளங்கள் தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு விபத்தில் சாக வைக்கணும், இல்லை தற்கொலையில் அவங்கள மயக்க பண்ணணும், கடன் பாரத்தில் மூழ்கி அவங்க சாகணும், குடும்பத்தில் ஆசீர்வாத இல்லாதபடி துன்பத்தில் துயரத்தில் சாகணும். ஏதோ ஒரு கெட்டதை உண்டாக்கி இந்த பாதாளம் ஜனங்களை மேற்கொள்ள வரும் என்றால், இன்னைக்கு விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிற இந்த வார்த்தையை, நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக அன்றே சிலுவையில் பாதாளத்தினுடைய கட்டுக்களை உடைத்து விட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் பாதாளம் மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் தேவ ஜனங்களை மேற்கொள்ள முடியாது. நம்புறவங்க கைகளை தட்டி அப்பா நம்மத்தை மேம்படுத்திக் கொள்வோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஜனங்களே, வார்த்தைக்கு பயப்படுங்கள், வார்த்தையின்படி வாழுங்கள், தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்தியுங்கள், தேவ சித்தம் செய்வதற்கு பழகி கொள்ளுங்கள். சபையில், ஊழியத்தில், விசேஷமாய் தேவ ஜனங்களோடு ஒப்புரவாக ஐக்கியங்களில் உண்மையாயிருந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாதாளம் எழும்பி வந்தாலும் தேவன் உங்கள் குடும்பத்தில் கொடியேற்றி பிடித்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் விசுவாசிங்க, நான் ஆராதிக்கிற ஆவியானவர் எனக்காய் பாதாளத்தை ஜெயிக்கும்படி ஜெயக்கொடியை பிடித்து கொண்டிருப்பார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாதாளத்தை பார்த்து சொல்ல வேண்டியது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், வேத வெளிச்சம் இருக்கு, எங்களை பாதுகாக்கும்படி அவர் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும்படிக்கு என் ஆண்டவர் வந்தார். சாத்தான் கொல்ல வந்தான், அழிக்க வந்தான், பாதாளத்துக்கு நேராக இழுக்க வந்தான். என் ஆண்டவர் ஜீவனை உண்டாக்கும்படி வந்திருக்கிறார். நான் என்னைக்கும் ஜெயம் எடுக்கிறவன், நான் என்னைக்கும் வாழ்கிறவன், நான் என்னைக்கும் தேவனுக்கு அடுத்தவையில் நான் சிந்தித்து செயல்படுகிறவன். பாதாளமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. ஆண்டவர் பிள்ளைங்க சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, சாவத்துக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் உண்டான நெருக்கங்களுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஜெயம் கொண்டதை போல நாமளும் என்ன செய்யணுமா? ஜெயம் கொள்ளதுக்கு தான் தேவ பிள்ளைகள் சபைக்குள்ள வருகிறோம். அவர் சிங்காசனத்தில் ஜெயம் கொண்டு அமர்ந்ததை போல நாம் அவருடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு தைரியமாக கெம்பீரத்தோடு கடந்து போங்க. நீதிமான் எப்படி இருப்பானா? நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாதாளங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது, மரணக்கட்டுகளுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. பலவிதமான கட்டுக்கள் இதை கர்த்தர் உடைக்கிறார். ஒன்று, மரணத்தின் கட்டை உடைத்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பாதாளத்தின் கட்டை உடைத்து விட்டாங்கிறவங்களுக்காக, நம்புறவங்களுக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து பெருகச் செய்வாராக. ஆமென், ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும்.
ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.